சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் தான் ஒரு பட்ஜெட்டான ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு ஸ்டாப் தான். சென்னையில் விட்டால் காட்பாடி அண்ட் தென் ஜோலார்பேட்டை, அப்புறம் பெங்களூர் போயிடும். ரெண்டு ட்ரெயினுக்கும் எது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு பிருந்தாவன் தாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பையன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் தான் ஒரு பட்ஜெட்டான ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை சென்ட்ரலில் கரெக்டாக 7:40க்கு கிளம்பக்கூடிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைமில் 4 ட்ரெயின் இருக்குங்க. 5:50க்கு வந்தே பாரத் இருக்குது, 6 மணிக்கு சதாப்தி இருக்குது, அண்ட் தென் 7:25க்கு டபுள் டக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பிருந்தாவன் 7:40ங்க. டைம் என்ன இப்போ கரெக்டாக டைம் வந்து 6:25 ஆச்சு. சரி வாங்க நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நேற்று ஃபுல்லாக சென்னையில் மழை பெஞ்சிருக்கும் போல் இன்றைக்கி மார்னிங் கிளைமேட் அவ்வளோ க்ளவுடியாக சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். Your kind attention please. Train number 12639 Vrindavan Superfast Express bound for Bangalore is scheduled to depart from platform number 9 at 7:40 AM. இன்றைக்கி நம்மளுடைய பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் பிளாட்ஃபார்ம் 9ல் தாங்க இப்போ தான் ரேக்கை கொண்டு வந்தாங்க. சரி வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு இன்றைக்கி நம்மளை யார் இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் நம்மளை லீட் பண்ண போகிறா அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இன்றைக்கி நம்மளையே சென்னை சென்ட்ரலில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் வரைக்கும் நம்மளுடைய கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டோட வேப் 7 தான் புல் பண்ண போகுது. ஸோ இப்போ தான் வந்து கப்ளிங் ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாங்க. உங்களுக்கு இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்கும். எஸ்எல்ஆர்டிக்கு அப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கோச். செகண்ட் சிட்டிங் சேர் கார் D13 இருந்து D3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. D3க்கு அப்புறம் நம்ம ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி காருமே இருக்குது. பேண்ட்ரி காருக்கு அப்புறம் D2 D1 அதுக்கப்புறம் ஏசி சேர் கார் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஏசி சேர் காருக்கு அப்புறம் நமக்கு பேக் சைட்லேயே 2 அன்ரிசர்வ்டு இருக்குது. அதுக்கப்புறம் இஓஜிங்க ஜென்ரேட்டர் கார். ஸோ மொத்தம் 4 அன்ரிசர்வ்டு, 13 நான் ஏசி சிட்டிங் சேர் கார், 2 ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில். D1 இருந்து D13 வரைக்கும் இருக்குது. ஆனால் D13 மட்டும் அந்த அன்ரிசர்வ் டைப் கோச்சஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக் டேங்க, புதன்கிழமை. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அன்ரிசர்வ் க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக் டேங்கிறனால அன்ரிசர்வ்டு ஃப்ரீயாகவே இருக்குது. பார்ப்போம். பாய். ஸோ நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யாசிக் ப்ரோ பாய். ஓகே கரெக்டாக ஆன் டைமுங்க. 7:40க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியாச்சு.
நெக்ஸ்ட் ஸ்டாப்பான அரக்கோணம்ல இருந்து இப்போ கிளம்பியிருக்கோங்க. நம்ம பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட்டில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சென்னை டு பெங்களூர் அன்ரிசர்வ்ட் அண்ட் தென் செகண்ட் சீட்டிங் அண்ட் தென் ஏசி சேர் கார் 3 இருக்குது. அன்ரிசர்வ்டில் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் வந்து 145 ரூபா, செகண்ட் சீட்டிங்கில் உங்களுக்கு 160 ரூபா ப்ளஸ் 10 ருபீஸ் வந்து யூபிஐ சார்ஜஸ். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஏசி சேர் கார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 560 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு 20 ருபீஸ் யூபிஐ சார்ஜஸ். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ட்ரெயினோட ஃபேர் டீட்டெயில்ஸ். இங்கே இருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குன்னு சொல்லணும். காலையில் 8:50க்கு நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் இருக்குது. 3 மணிக்கு போகிற மைசூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது அண்ட் தென் 4:48க்கு போகக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ நைட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:45க்கு காவேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. டெய்லியுமே வீக்லி வந்து ஒரே ஒரு ட்ரெயினுங்க. சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ஷிமோகா வீக்லி மட்டும் கிடைக்கும். ஷிமோகா வீக்லி மட்டும் இங்கே இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. மினிட்ஸ் டிலேவோட வாலாஜா ரோட் ஜங்ஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். லாஸ்ட் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பேன் பெங்களூருக்கு லிமிட்டடான ட்ரெயின்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வாலாஜாவிலேருந்துமே பெங்களூருக்கு லிமிட்டடான ட்ரெயின்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 ட்ரெயின் அப்படியே இங்கேருந்து பிருந்தாவன் அண்ட் தென் மைசூரு லால்பாக்கு நைட்டு காவேரி எக்ஸ்பிரஸ் இந்த 4மே டெய்லியுமே ரன்னிங் ட்ரெயின். இந்த 4 ட்ரெயினுமே இங்கே வாலாஜாவில் இருந்து உங்களுக்கு பெங்களூருக்கு கனெக்டிவிட்டிக்கு டெய்லியுமே இருக்குது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் வீக்லி இருக்குங்க. சென்னை சென்ட்ரலேருந்து யஷ்வந்த்பூர் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இங்கே வாலாஜாக்கு அந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம சிசி கோச்சுக்குள்ளே போகலாம். எஸ், நம்ம இன்னைக்கு சிசியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து காட்பாடி ஜங்ஷன் தான். காட்பாடி ஜங்ஷனில் இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த ட்ரெயினுக்கு எதுக்கு பிருந்தாவன் நேம் அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைசூரில் பிருந்தாவன் கார்டன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு.
ஸோ அந்த ஒரு ஃபேமஸான டூரிசமை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ட்ரெயினுக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து 1964 வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ வந்த புதுசில் இந்த ட்ரெயினுக்கு 2 ஸ்டாப் தான். சென்னையில் விட்டா காட்பாடி அண்ட் தென் ஜோலார்பேட்டை, அப்புறம் பெங்களூர் போயிடும். ஸோ இடையில 2 ஸ்டாப் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் 360 கிலோமீட்டரை 5 ஹவர்ஸில் கவர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ 1980s ஒரு சில டீரெயில்மெண்ட் ஆனனால இந்த ட்ரெயினுக்கு கிடையாது, வேறு சில ட்ரெயினுக்கு டீரெயில்மெண்ட் ஆனனால இந்த ட்ரெயினோட ஸ்பீடை குறைச்சிட்டாங்க. 5 hours 30 minutes ஜேர்னி எல்லாமே போயிட்டு இருந்தது சென்னை டு பெங்களூர். பட் போக 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 பிருந்தாவனுக்கு ஸ்டாப்பேஜஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண 6 hours ஜேர்னியாக கொண்டு வந்துட்டாங்க சென்னை டு பெங்களூர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து 2 டீசல் இன்ஜினை வச்சு புல் பண்ணிட்டுலாம் போயிருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம காட்பாடியிலேருந்து கிளம்பிட்டோம். காட்பாடிக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஆம்பூர் தான். ஒரு ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இருந்தாலும் ஒரு நான் ஸ்டாப்பான ரன்னு. அப்படியே ஃப்ளாட் 130ல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சவுண்டு நல்லா இருக்குங்க பிருந்தாவனில், தட 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 தடன்ட்டு அது நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஆம்பூர் தாங்க ரீச் ஆகிருக்கும். நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சில விஷயம் பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் வந்து டே டைமில் ரன் ஆகிறதுனால பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி நம்ம ட்ரெயினில் இருக்குது. ஆன்போர்ட் கேட்ரிங்குமே இருக்குது. ஸோ பேண்ட்ரி கார் இருக்கிறனால நம்ம கோச்சுக்கே வந்து வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அதனால் ஃபுட்டு விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்ரிங் சர்வீஸுமே இந்த ட்ரெயினுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அன்ரிசர்வ்டு வச்சுருந்தீங்கன்னா மட்டும் கேட்ரிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மித்தபடி நீங்கள் 2SL ரிசர்வேஷன் பண்ணாலும் சரி, ஏசி சேர் காரில் ரிசர்வேஷன் பண்ணாலும் சரி, உங்களோட பிஎன்ஆரை வச்சு நீங்கள் கேட்ரிங்கில் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து வாணியம்பாடி. ஜேர்னி இப்போ வரைக்கும் நல்லா சூப்பராக ஜாலியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி பிருந்தாவன் போட்டிருப்போம் பெங்களூர்லேருந்து சென்னை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ. பட் ஆனால் அண்டர்ஸ்டுட் செம்ம கூட்டமாக இருந்தது. ஏன்னா நான் அதை யோசித்து பார்க்கும்போது இப்போ எவ்வளவோ பரவாயில்ல.
வாணியம்பாடி தாங்க ரீச் ஆகிருக்கோம். நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருந்திருப்பேன், சென்னை டு பெங்களூர் மார்னிங்கில் நமக்கு 4 ட்ரெயின்ஸ் பேக் டு பேக் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ட்ரெயினை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது பட்ஜெட் லிஸ்ட்டில். ஏன்னா ரெண்டுமே ப்ரீமியமான ட்ரெயின். வந்தே பாரதாக இருக்கட்டும் சரி, சதாப்தியாக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ரீமியம். ஸோ அதனால் நம்ம பட்ஜெட் லிஸ்ட்டில் அது வரவே வராது. அடுத்து 2 ட்ரெயினுமே பட்ஜெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருங்க. நம்ம டபுள் டக்கரில் செகண்ட் சீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக பட்ஜெட் லிஸ்ட்டில் வரும். நம்ம பிருந்தாவன்லேயும் இருக்குது. பட் ஆனால் இந்த ட்ரெயின் 2 ட்ரெயினுக்கும் எது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு பிருந்தாவன் தாங்க. ஏன்னா டபுள் டக்கரில் உங்களுக்கு 5 செகண்ட் சீட்டிங் கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது 2 கோச் வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. மீதி 7 கோச் வந்து ஏசி சேர் கார். பட் ஆனால் நம்ம பிருந்தாவனில் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு செகண்ட் சீட்டிங் கோச் 13 கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் டக்கரில் அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுட்டு ட்ராவலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ரெயினில் வந்து ஒரு அன்ரிசர்வ்டு கூட கிடையாது. பட் ஆனால் நம்ம பிருந்தாவனில் 4 அன்ரிசர்வ்டு இருக்குது. 2 ட்ரெயினையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா பிருந்தாவனில் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் 13 செகண்ட் சீட்டிங் கோச்சஸ் இருக்குது. 2 ட்ரெயினையும் கம்பேர் பண்ணும்போது பிருந்தாவன் பட்ஜெட் லிஸ்ட்டில் ஓகேங்க. ஆனால் அன்ரிசர்வ்டே 145 ரூபா தான் நான் உங்களுக்கு அரக்கோணத்தில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வாணியம்பாடியிலேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஜோலார்பேட் ஜங்ஷன் தாங்க. இப்போ நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்க. நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் போயிட்டுருக்கலாம், அந்த டபுள் டக்கர். அந்த ட்ரெயினாக தான் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிக்கிட்டு இருந்தது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏசி டபுள் டக்கர் ப்ளஸ் சிட்டிங் கிளாஸ் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேட்டராக அதை வந்து ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக இந்த மாதிரி சேர் கார் டைப்பில் மாற்றிட்டாங்க. 1980s சென்னை டு ஜோலார்பேட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சென்னையில் இருந்து ஜோலார்பேட் வரைக்குமே வந்து இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து எலக்ட்ரிக் லோகோமோட்டிவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கே ஜோலார்பேட்டையில் இருந்து பெங்களூர் வரைக்குமே டீசல் இன்ஜினில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுவும் வேறு யாரும் இல்லை, நம்ம யாரது பேக் 7 அவர் தான் போய்கிட்டு இருக்காரு. இங்கே ஜோலார்பேட்டையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் 2 டீசலில் ரன் ஆகிக்கிட்டு இருந்தது. ஜோலார்பேட்டையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் 2 டீசல் இன்ஜினை வச்சு ரன் பண்ணாங்க. சென்னை டு பெங்களூர் அப்போ வந்து மேக்ஸிமம் 5 ஹவர்ஸில் கவர் பண்ணிகிட்டு இருந்தது. சிங்கிள் இன்ஜின் இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் 2 டீசல் இன்ஜினை இங்கே ஜோலார்பேட்டையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே ரன் பண்ணாங்க. பட் ஆனால் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் அப்படியே ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரினே சொல்லணும். நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸை எப்போ இனாக்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1 அக்டோபர் 1964ங்க. 1964லேயே இந்த ட்ரெயினை இனாக்ரேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் பெங்களூர் லைனில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் ஆகிடுவோம். ஸோ ட்ரெயின் இன்னும் எடுக்கலை. ஸோ 11:01 ஆச்சுங்க. நம்ம ட்ரெயினுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம் 1 இங்கே ஜோலார்பேட்டையில்.
சென்னையில் இருந்து பெங்களூர் வரைக்கும் நம்ம பிருந்தாவனுக்கு எத்தனை ஸ்டாப்பேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஸ்டாப்புங்க சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும். டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவோட கிருஷ்ணராஜபுரம் தாங்க ரீச் ஆகிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது, நம்ம தமிழ்நாடு ட்ரெயின் கூட. எஸ், சென்னையிலேருந்து பெங்களூர் பிருந்தாவனா வந்துட்டு மறுபடியும் பெங்களூர் டு சென்னை பிருந்தாவனா போயிட்டு நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸாக இதே ரேக்கு தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினுக்கான ரேக் ஷேரிங். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். நான் உங்களுக்கு டிலேவே சொல்லியிருந்திருக்க மாட்டேன் எந்த ஸ்டேஷன்லேயுமே. ஸோ இங்கே கிருஷ்ணராஜபுரம் ஒரு 20 மினிட்ஸ் டிலே வந்திருக்கும். நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் இங்கே இறங்கிட்டாங்க நம்ம கோச்சில். ஸோ ட்ரெயின் எடுத்தாச்சு, வாங்க நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் நோக்கி அப்படியே போகலாம். பரவாயில்ல சரி சரி. லாஸ்ட் கேம் ரெடி சரி கேட்டா தற்போது
தர நம்ம இவ்வளோ கம்மி நாளைக்கு பேச்சு வரேன். இல்லை 93 தரேன் நான். 93 ஹலோ 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 கேங்க 93 தான் போல. சரி போல சொல்லுங்க கேட்டு ஸோ ஏசி சேர்க்காக இருக்குது. ஒரு பாய் சொல்லிவிட்டு வாங்க அப்படியே வெளியே போகலாம்.